ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீட்டிலையே எக்லெஸ் ப்ளம் கேக் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக செய்யலாம். இதில் ஆல்கஹால் கிடையாது, எக்கு கிடையாது, சோக்கிங்லாம் பண்ணி வைக்கணுன்ற இது கிடையாது. வாங்க பார்க்கலாம். கேக் செய்யறதுக்கு மெஷர்மெண்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா மற்ற ஃபுட்ஸ் ஐட்டம்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உப்பு காரம் அதெல்லாம் நம்ம மேனேஜ் பண்ணிடலாம். பட் கேக் விஷயத்தில் அது ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ மெஷர்மெண்ட்ஸ் கரெக்டாக எடுத்திங்கன்னா கேக் சூப்பராக பண்ணிடலாம். மற்ற கேக்கு கூட கொஞ்சம் கஷ்டம், இது ரொம்ப ஈஸி. வாங்க பார்க்கலாம். ஏன்னா மற்ற கேக்கில் மிக்சிங்லாம் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணால் தான் கரெக்டாக வரும். பட் இதில் அந்த மிக்சிங் பிரச்சனை கூட இல்லை, ஈஸியாக பண்ணிடலாம். என்னென்ன தேவைன்றது பார்த்துடலாம். இதுக்கு வந்து ட்ரை நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ் உங்கள்கிட்ட என்னெல்லாம் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. சின்னமன் பவுடர் எடுத்துக்கோங்க. சின்னமன் பவுடர் இல்லைன்னா வீட்லேயே பட்டை பவுடரை வந்து இது பண்ணிக்கோங்க. ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கோங்க. இது வந்து ஜாதிக்காய், அதாவது நட்மெக்கு, இதையும் வந்து பவுடர் பண்ணிக்கோங்க. நட்மெக்கு, ஏலக்காய் ஒரு 4, மிளகு, கிராம்பு, டியூட்டி ஃப்ரூட்டி, ஃப்ரெஷ் ஜூஸ் ஒரு கப் எடுத்துக்கோங்க. பால், ஒயிட் சுகர் எடுத்துக்கோங்க. குக்கிங் ஆயில் எடுத்துக்கோங்க. பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், வெண்ணிலா எசன்ஸ், மைதா மாவு. கோதுமை மாவுலலாம் ட்ரை பண்ணாதீங்க, கண்டிப்பாக அந்தளவுக்கு டேஸ்ட் வராது. ஸோ என்றைக்கோ ஒரு நாள் தான் சாப்பிட போகிறோம். ஸோ மைதாவில் சாப்பிட்றதுனால ஒன்றும் பெருசாக இஷ்யூஸ் வந்துடாது. பயப்படாமல் செய்யுங்க தைரியமாக. ஃபஸ்ட்டு வந்து நம்ம கேக் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஆரஞ்சு ஜூஸில் ஊற்றி நல்லா வந்து ஒரு 1 hour வந்துட்டு சோக் பண்ண வச்சுருங்க. மினிமம் 1/2 hour சோக் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து சுகர் கேரமலைஸ் பண்ண போகிறோம். மற்ற கேக்குக்கெலாம் நம்ம வந்து பவுடர் சுகர் போடலாம். பட் இந்த கேக்குக்கு வந்து கேரமலைஸ் பண்ணிவிட்டு பண்ணோம்னா இந்த கேக் வந்து அந்த ப்ரௌன் கலர் அழகாக கிடைக்கும், பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லா வரும். கேரமலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு திக்கான பாட்டம் பவுலாக இருந்தால் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நான்ஸ்டிக் எடுத்துக்கோங்க. சுகர் போட்டுட்டு அப்படியே விட்டுருங்க, மிக்ஸே பண்ணாதீங்க, அதுவே ப்ரௌன் ஆகும். அதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். நான் வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே ஒரு ஸ்டேஜ் முன்னாடி போயிடுச்சு. ஸோ பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணிவிட்டு அந்த அளவோடு கரெக்டாக பண்ணுங்கள். வீடியோவில் நான் ரேண்டமாக சொல்லியிருக்கேன். நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நல்லா ஆறணும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். வியூஸ் நிறைய போகுது, ஆனால் சப்ஸ்கிரிப்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் வந்து பொடி பண்ணிக்கலாம். மிக்சிலையும் நீங்கள் பொடி பண்ணிக்கோங்க. ஏலக்காய், லவங்கம், மிளகு, நட்மெக்கு, அதாவது ஜாதிக்காய், சுக்கு, பட்டை. நான் சுக்கும் பட்டையும் என்கிட்ட பவுடராக இருந்தது, ஸோ அதையே போட்டுக்கிட்டேன். நீங்கள் இல்லைன்னா இதுவாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை மிக்சியில் வந்துட்டு போட்டுக்கோங்க. கேக் மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவனை வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிடலாம். சப்போஸ் அவன் இல்லைன்னா குக்கரில் வந்துட்டு கல் உப்பு போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சு அது ரெண்டும் ப்ரீ ஹீட் ஆகணும். எதில் பண்ண போகிறீங்களோ அது ப்ரீ ஹீட் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வெட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் பால், எண்ணெய், வெனிலா எசன்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஜலிச்சுக்கோங்க. ஏன்னா சப்போஸ் ஏதாவது கட்டியாக இருக்கும் மாவு, அதெல்லாம் நிற்கும். பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, நம்ம இடித்த அந்த பொடி எல்லாத்தையும் போட்டு நல்லா ஜலிச்சுட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அந்த கேரமலைஸ் பண்ணோம் இல்லைங்களா சுகரு, அதையும் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணும்போது கட்டியாலாம் இருக்கக்கூடாது மாவு. நல்லா பேட்டர் வந்து ஈவனாக வந்துட்டு மிக்ஸ் ஆகிடணும். அப்போது கேக் வந்து உங்களுக்கு நல்லா ப்ளஃபியாக சூப்பராக வரும். அதுக்கப்புறம் அதில் ஊற வச்ச அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, சப்போஸ் உங்கள்கிட்ட ஆப்ரிகாட்டு, அப்புறம் பேரிச்சம்பழம், அதெல்லாம் டேட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அதுவும் போடலாம். கிரான்பெரிஸ், பெரிஸ்லாம் என்னென்ன இருக்குது அதெல்லாம் இருந்ததுனாலும் போடலாம். செரீஸு போடலாம். நான் செரீஸ்லாம் போடலை. அதுக்கப்புறம் ட்ரை நட்ஸ்லாம் என்ன இருக்கோ அதெல்லாம் போட்டுக்கோங்க. இது என்னென்னா ஈஸியாக பண்ணுறதுக்காக நான் பார்ச்மெண்ட் பேப்பர் கூட போடலை. ஸோ கேக் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு, இது வந்து 8 inch பேன்.
நம்ம எடுத்திருக்க அளவுக்கு வந்து 8 இன்ச் பேன் கரெக்டாக இருக்கும். ரவுண்டு ஸ்கொயர் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. ஸோ ஆயில் போட்டுட்டு அதில் வந்து மைதா மாவை டஸ்ட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ண பேட்டரை அதில் போட்டுட்டு நல்லா டேப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிக் ஏதாவது இருந்ததுன்னா இந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் எடுத்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸு, ட்ரை நட்ஸு என்ன இருக்கோ எல்லாத்தையும் மேலே வந்துட்டு டெக்கரேட் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்துடும் வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம். 180 டிகிரியில் நான் 45 மினிட்ஸ் வச்சேன் என்னோடய இதுக்கு. ஒவ்வொரு அவன் ஒரு மாதிரி. ஸோ உங்கள் வீட்டு அவன் எப்படின்றது பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி டெம்பரேச்சர் மாறும். இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணுங்கள், எஃபிலையும் ஃபாலோ பண்ணுங்கள். கேக் சூப்பராக ஒரு குச்சி வச்சு செக் பண்ணிங்கன்னா அந்த மாவு ஒட்டாமல் க்ளீனாக இருக்கும். நல்லா கூல் டவுன் பண்ண விட்டுருங்க. சூட்லேயே எடுக்கக்கூடாது. நல்லா கூல் டவுன் பண்ணிவிட்டு ஒரு கத்தி வச்சு சைடு ஃபுல்லாக எடுத்து விட்டுட்டு தட்டினீங்கன்னா கேக் வந்து அப்படியே வந்துடும். பார்ச்மெண்ட் பேப்பர்லாம் தேவையே படாது. நீங்கள் ரெகுலராக பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் வாங்கிக்கலாம். பட் என்றைக்கோ ஒரு நாள் பண்ணுறதுக்கு எதுக்கு அதெல்லாம் தேவையில்லாமல் செலவு பண்ணிவிட்டு. கேக் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் ஏ நைஸ் டே. பாய்.